ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கோட பார்ட் 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோழியை பிடிச்சிருப்போம், இந்த டோடோவை பிடிச்சிருப்போம். ஸோ இந்த கோழிக்கு ஒரு ஜோடியை பிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கோழி தேடி அலைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாமே ஆம்பளை கோழியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோடோவை அடித்து நாக் பண்ணிட்டேன். நமக்கு பொறுத்த வரைக்கும் இது கோழி தான். ஓகே, நம்ம கோழிக்கு ஒரு ஜோடியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஜோபரி வச்சிடலாம். எவ்வளோ ஆகுது? ஒரு மெஜோபரிக்கு 11% கைஸ். ஓகே, இது டேம் ஆன வரேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அது டேம் ஆகும் போது ஆகிடுச்சு. போடு வேறு மாதிரி. ஓகே, இப்போ என்னடா ஆகிற கைஸ், நம்ம தேவைப்படும் போதெல்லாம் இந்த லெவலில் கிடைக்காது கைஸ். என்ன கைஸ் இது வேறு? இதுங்க பழைய ஐடியில் நடந்த இது வன்மத்தில் அதை போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஏன்னா பழைய ஐடியில் நான் தேடும் போதெல்லாம் 10 லெவலுக்கு மேலே வந்திருக்காது கைஸ். இப்போ பாருங்கள் 135 அழகாக சுற்றுது. நான் டேம் பண்ணும்போது அடித்து சொல்கிறேன் பாருங்கள், நமக்கு தேவையான லெவல் கிடைக்காது. ஸோ இப்போ கூப்பிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்படா நீங்கள் பண்ணுறதுக்கு நான் நேரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோடி. வெயிட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு வேண்டரிங் ஆன் பண்ணி விட்டு மேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டி தான். ஓகே, வேண்டரிங் ஆன் பண்ணி விட்றலாம். ஓகே, ஸ்டாப் ஆல். வேண்டரிங் ஆன் பண்ணி விட்டு இப்போ மேட் ஆகிட்ருக்கோம் கைஸ். மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் மீட்டிங் முடிஞ்சேன்னு வரேன். ஸோ பார்த்துருக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அந்த கேப்பில். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிய போகுது. ஸோ முட்டை போட்டுருச்சு. ஸோ இருங்க, எனக்கு மீட்டிங் நிப்பாட்டுறேன், இல்லை வட்டாமல் ட்ருன்னு போயிடுவானுங்க. ஓகே, துறை இருப்பா, உனக்கு ஒரு மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணி விட்றலாம். என்னடா 2 முட்டை போட்டிருக்கு. ஓகே, ஒரு சாதா முட்டைன்னு நினைக்கிறேன் இதில். இதான் கைஸ், எடுக்கவே முடியல. அடப்பா விடை, எடுக்க முடியலங்க. ஓகே, ஹெல்த் குறையுது. எறா சீக்கிரம் செத்துற போதும் முட்டை. இவ்வளோ சீக்கிரம் சாவாது. பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த ஒரு கேம்ப் ஃபயர் பத்தாது. இருங்க, நான் கொஞ்சம் கேம்ப் ஃபயர் செஞ்சுட்டு வரேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ப் ஃபயர் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நைட் ஆகிடுச்சு. ஸோ 4 கேம்ப் ஃபயருக்கு நடுவில் வச்சாலும் வேலையாகும். என்னடா சத்தம் வந்து நெருப்பு நிற்கிறேன்னா இருங்க வெளில குச்சிடலாம் நம்ம. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹேட்ச் ஆகணும். ஓகே கைஸ், முட்டை வந்து ஹேட்ச் ஆகுது. ஓகே, வந்து நான் முடிஞ்சோன்னு வரேன். ஓகே, ரைட். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா முச்சை வந்து இப்போது ஹேட்ச் ஆக போகுது. வேறு லெவல். 4 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். வந்துரு குட்டியோட வந்துருச்சு கைஸ். மை காட் தான் சித்தணும் இருக்குது. ஓகே, குட்டியோடனா எப்படி இருக்கும்? இது வேறு ஆஃப் ஆக மாட்டேங்குது. இதுக்குள்ளே குக் ஆகிட்டுருக்கா. ரைட் ஆஃப் ஆகுது. அதுனா அங்கே நெருப்பில் ஜாலியாக நடந்து போகுது. எனக்கே அந்த ஹெல்த்து குறையுது. அதுக்கு ஹெல்த்து குறையாதா? நடப்பாவீங்களா? ஐயோ, நான் வேறு அது மேலே ஏறி குச்சிட்றேங்க. இது வேறு எங்கே அவங்க அப்பா கூப்பிட்ட மாதிரி போயின்னு இருக்கிறேன். நில்றா. ஓகே, கிளைம் பண்ணியாச்சு. ஸ்டாப் ஆல். ஓகே, இதுக்குள்ளே கொஞ்சம் பெரி வச்சிடலாம். எவ்வளோ பெரி போகும் இந்த இன்வென்ட்ரியில்? 16 தான் போகுமா? ஓகே, பேபி டோடோ எனக்கு ஒரு. ஓகே கைஸ், இந்த பேபி டோடோவை நான் என்ன பண்ணுறது? வாக்கின் 34 மினிட்ஸ். ஓகே, கடல் பண்ணோம். ஓகே, கடல்லாம் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபீமேல் கைஸ். ஓகே ரைட், நமக்கு ஒரு ஃபீமேல் டோடோ வந்து ஹேட்சிங்கில் வந்திருக்குது. ஓகே ரைட்டு, இது கொஞ்சம் இப்படி நடக்க வச்சு பார்ப்போம். என்ன கைஸ் இவ்வளோ மெதுவாக நடக்குது? இப்படி இது கூட்டு போனால் என்றைக்கு கூட்டு போகிறது இந்த மாதிரி? ஓ மை காட், இது இவ்வளோ ஸ்லோவாக நடந்து வருது. ஓகே, சின்னடோட தானே, அவ்வளோதான் நடந்து வரோம். பட் நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எனக்கு ஒரு வில்லங்கமாக ஒன்று தோணுது. இருங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன ப்ரோ வில்லங்கமாக தோணுது பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள். ஓகே, இவன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணி கைஸ் கத்தினே வருது கைஸ். போகுது கைஸ். என்னங்க இந்த இவ்வளோதாமா போகுது? இல்லையே ஏங்க, அதை பார்த்துனே இங்கே வருது கைஸ். ஏன்டா டார்கெட் கொடுத்தா கத்துற, அங்கே பார்க்குற, ஆனால் ஏன் போக மாட்டேற கைஸ்? இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டார்கெட் கொடுக்குறேன், போய் தொலையேன். ஐயா இருங்க, டார்கெட் கொடுக்குறேண்ணா. இப்போ கத்துது, கொக்கரன்னு கத்துது. பட் ஸ்டில் அது போக மாட்டேங்குது. அப்படியே போடா கைஸ். போடாவா? இல்லை சாரி, போடி. ஏன்டா ஐயோ, ஏங்க கத்துது. ஒன்று அப்படி டார்கெட் பண்ணலாம், அமைதியாக தான் நிற்கணும். அங்கே பார்க்குது, கத்துது, ஆனால் போக மாட்டேங்குது. இது வேலையாகாது கைஸ். நான் இதை திருப்பி வீட்டில் விட்டுட்டு நான் ஒரு டிலோ ப்ராசஸ் டேம் பண்ணலாம் தான் வந்தேன். லோ லெவல் தான், ஹை லெவல்லாம் போக தேவையில்ல. ஏன்னா நம்ம வந்து 25வது லெவலுக்கு மேலே இருக்கிற டிலோ ப்ராசஸில் இந்த லெவலுக்கு என்னால் அடிக்கவும் இல்லை. ஸோ அதை போய்ட்டு என்னால் டேம் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு லோ லெவல் ஒரு 10-20க்குள்ளேயே நான் வந்து டேம் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஹை லெவலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கைஸ். இவன் வந்து வேலையாகிற மாதிரி தெரில. இவன் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ஃபஸ்ட் வீட்டாண்ட விட்டுறேன். இவன் அவ்வளோதான், இது தண்டம் இது கைஸ். இங்கே வந்துட்டு இருந்தேன், ஒரு ஜெல்லி ஃபிஷ் முடிஞ்ச இப்போ வந்து அட்றான்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சிரிக்கிற அமௌண்ட் போடலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். வாடா அடி. மென்டல்
டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? ஓகே கைஸ், அங்கே சிரிச்சாச்சு. இப்போ நம்ம போவோம். ஒரு டிலோ ப்ராசஸ் கரெக்டாக பே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் கைஸ். ஓகே 2 டிலோ ப்ராசஸ் இருக்குது. ஓகே இது 15 இது. ஓகே நாங்கள் 3 பேர் வர்றாங்க. அடப்பாவி கைஸ், ராகிங் கைஸ். ஏன்னா அதே ஒருத்தக்கிட்ட 3 பேர் வராங்க. ஸோ ஒன்று 25 15 அதுனால வந்து தெரில, தெரிஞ்சுக்கோ நான் விரும்பலை. ஏன்னா 25 15 ரொம்ப ஓவர் என்னோட லெவலுக்கு. கண்டிப்பாக அடித்து கொண்டுறோம். ஓடவும் முடியல இந்த பாய்சனால். மை காட் கைஸ், ஐயோ கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தால் நம்ம 3 பேரும் அடித்து பொழப்பேன். பட் ஸ்டில் இந்த லெவலில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட வேண்டியதான். ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓகே கைஸ், நம்ம எப்படி போகிறது தெரில. தண்ணிக்குள்ளே போனாலும் ஜெலிஃபிஷ் வரும். கைஸ் டாக்ஸி லிஃப்ட்டு கொடு சார் லிஃப்ட்டு கொடுங்க சார். ஓகே ஆமாம், முதுகில் ஏறிட வேண்டியதான். ஏட்டா கொஞ்சம் இல்லைண்டா அப்பா போயின்னே இருக்கிற. ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸ்டெமினாவும் ஏறும். ஆமாம் நமக்கு லிஃப்ட்டும் கொடுக்கும். அப்படியே போயின்னே இருப்பாப்போம். இதனால வித்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ இது எனக்கே அப்போ தோணலை. எகிரி குதிச்சிட்டேன் என்ன பண்ணுறது தெரியாமல். ஏன்னா தண்ணிக்குள்ளே போனாலும் ஜெல்லிஃபிஷ் கிட்ட மாட்டிக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா துரையோட முதுகை டாக்ஸியாக எடுத்துக்கிட்டேன். வரான் பாருங்கள் பிக்காளி போய் வரான் பாருங்கள். என்னடா பண்ணுவேன்? அச்சு ஒன்றுங்க அப்போ கூட அடிக்கிறான். அடப்பாவீங்களா டேய். ஆஹா நமக்கு அடி உலமோ இல்லை அடிக்கல அவன். அப்போ கஷ்டம் கைஸ். ஐயோ ஓடு கிளியர் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஓடுவோம். பின்னாடியே வரானே ஐயோ பின்னாடியே வரானே பிக்காளி பையன். ஓகே கைஸ், நான் நம்மகிட்ட ஹெல்த் இல்லை, சும்மா டெத் ஆகிட்டு இருக்க தேவையில்ல, அதனால தான். ஓகே ஓடு. ஓகே கைஸ், ஹெல்த்து ரீஜெனரேட்டர்னு மறுபடியும் போகலாம். கைஸ் ஹெல்த்தை விடுங்க கைஸ். அங்கே பாருங்கள் சரியான சண்டை போய் நிற்குது. கார்போனியஸ் விசஸ் டிலோ ப்ராசஸ். போடு வேறு மாதிரி. அடுவாத்தலை வாத்தலை போடு தலை அவனை அப்படிதான் வாங்க. இது என்ன சண்டைன்னு புரியல கைஸ். இன்னைக்கு 800 1000 எழுத்து இருக்குது அவனுக்கு. வெறும் இது எவ்வளோடா இது அவனுக்கு 100 200 ஏதோ தான் இருக்குது அவனுக்கு. போடு தலை. அப்படிதான் அவனை அடித்து மூஞ்சி முகரைக்கீரில் ஓடத்தலை. எனக்கு தெரிஞ்சு இவன் என்ன நடக்க போகிறேன் எனக்கு ரிசல்ட் இப்போவே எனக்கு தெரியும். ஸோ அதை நின்று நான் சேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். நீ என்ன ஏன்டா அடிக்கிறேன்? நான் சும்மா தான்டா இருக்கேன். கடைசியில் செத்தே போயிட்டான். கைஸ் அவன் செத்ததுக்கு நம்ம சிரிக்கலாம் கூடாது. ஏன்னா வந்து அப்புறம் கொண்டாடிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம வந்து டிலோ ப்ராசஸ் ஸ்டே பண்ணலாம். ஓகே இப்போ விசில் அடித்து முன்னாடி போக சொல்லுவோம். இருங்க போகிறானா இல்லையா தலைவரே? இருங்க கைஸ், நம்ம இப்போ ஒழுங்காக விசில் அடிப்போம். இப்போ அவ்வளோதான் வேறு மாதிரி செம்மையாக இருக்குது கைஸ். இது யாராவது ஆட்குள்ளே யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கார்பனிஸ் தண்ணிக்குள்ளே போகிற கார்பனிஸ் மேலே ஏறி, இல்லை இது ஒரு தலையில் நடக்கிற கார்பனிஸ் மேலே ஏறி இந்த மாதிரி விசில் எடுங்க, செம்மையாக இருக்குது. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இது தேடியாச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகிடுச்சு. நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். சம்மர் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. எனக்கு வேறு தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்குது கைஸ் இந்த வெயிலால். ஆரஞ்சு கலரில் ஆகிற அளவுக்கு வெயில் அதிகமாகிடுச்சு. கேம்லேயும் வெயில் அதிகமாக இருக்குது, நிஜத்துலேயும் வெயில் அதிகமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே இப்போ இவனுக்கு தண்ணி தாங்க சீக்கிரமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். இவனுக்கு கறி வேறு இல்லை கைஸ் என்கிட்ட. ஐயோ பிஎம்மையாக தான் இருக்குது. இதை அடித்தா நான் என்றைக்கு எடுத்துன்னு போய் கறி கொடுக்குறது? அது ஓடுற ஓட்டத்துக்கு இந்த டைம் ஏஞ்சி போய் குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோ வேகமாக ஓடும் அது. அதை அடித்ததுக்கு எங்கள் ப்ரைம் இது இருக்குது, குக்குடு மீட்டை இதே கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். நல்லா ட்ரெஸ்ஸு கழட்டி வச்சிட்டேங்க கைஸ். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதா. ஸோ கண்டிப்பாக வந்து சூடு தாங்க முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் மேலே சிம்பிள் காட்டினே இருக்குது. அதனால் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிட்டேன். ஓகே தண்ணி தாக்கம் பாருங்கள், கீழே வாட்டர் சிம்பிள் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேகமாக குறையுதுன்னு சொல்லிட்டு. இது டேம் ஆகட்டும், நான் வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். தண்ணி தாங்க முடியும். தண்ணி குடிக்க வந்தேன். அப்படியே மீட்டு கொஞ்சம் வேட்டையாட்டு வரதுக்குள்ளே அவன் ஏஞ்சிட்டாங்க கைஸ் நம்ம பையன். ஓகே 12வது லெவல் டிலோ ப்ராசஸ். இவனை ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். மீட்டு கொடுத்துருப்பா தயவு செஞ்சு. நான் இன்னும் குக் பண்ணல, அது மட்டும் தான் இருக்குது எங்களை. ஓகே இந்த 19 கறி நீ வச்சுக்கோ. போகலாம் வீட்டுக்கு. ஓகே கைஸ் ஃபாலோ பண்ண அண்ணனை. ஓகே இவனை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். இங்கே என்ன இருக்குதுன்னு தெரில. ஆனால் சத்தியமாக ஏதோ இருக்குது இங்கே. பார்த்தல எப்படி இருக்க? வணக்கண்ணா. ஓகே அவனுக்கு வந்து வணக்கம் போட்டாச்சு. நமக்கு ரைடு கொடுத்தவனுக்கு. ஓகே கைஸ் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். நம்ம இந்த இடத்துல நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்க்குற யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. ஸோ பார்த்துட்டு இது 80% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 80% பேர் இது ஒழுங்காக லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. 95% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும். ஓகே நம்ம சேனலில் இந்த வீடியோலாம் எப்படி இருந்தது, என்னோட டிலோ ப்ராசஸ் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட
சூப்பரான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், சி.